செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை எதிரொலியாக ரெட்டிப்பாளையம் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்போம். சூரியராஜன், தற்போதைய நிலை, தரைப்பாலத்தின் நிலை என்ன? மக்கள் எந்த பாதையை பயன்படுத்துறாங்க? அங்க மாற்று பாதை ஏதேனும் இருக்கா? கண்டிப்பாக. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வந்ததன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை நீர்நிலை பகுதியில் தொடர்ச்சியாக தண்ணீர் அதிகரித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய ரெட்டிப்பாலம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தரைப்பாலமானது முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி வைக்கப்பட்டு இந்த பொது போக்குவரத்து என்பது முற்றிலுமாக தடை செஞ்சுருக்காங்க. வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சிங்கப்பெருமாள் கோவில், பாலூர் இந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தரைப்பாலம் கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தரைப்பாலம் வேண்டும் என பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கூடிய மக்கள் கோரிக்கை வச்சாங்க. இருந்தாலும் கூட கடந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த தரைப்பாலமானது தற்போது இந்த மீண்டும் முழுமையாக வெள்ளத்தால் சூழ்ந்து பொது போக்குவரத்து என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மக்கள் இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியிலிருந்து பாவலூருக்கோ அல்லபோல் தேவனுக்கோ எந்த பகுதியும் செல்ல முடியாமல் பல்வேறு நிலை சந்திச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுவோம். சார், இங்கே ரெட்டிப்பாளையம் தரைப்பாலம் முழுவதுமாக தண்ணியில் மூழ்கி இருக்குது. இதனால் என்ன மாதிரி பிரச்சனை சந்திக்கிறீங்க சார் நீங்கள்? இதில் பெரிய பாலமாக கட்டி கொடுக்கணும். அது ஏன்னா பெரும்பாலும் ஒரு 20 கிராம் அந்த பக்கம் தான் சிங்கப்பெருமாள் மக்களுக்கு போகணும். நம்ம வாலாஜாபத்துலேருந்து இந்த பக்கம் தான் போகணும். வழி இந்த பக்கம் தான் அதிகமாக போக வேண்டியது இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டி கொடுத்தாங்கன்னா சுலபமாக இருக்கும். ஸ்கூல் பசங்க போகிறதுக்கும் வழி இது தான். வர பஸ் எல்லாமே ஸ்கூல் பஸ் எல்லாம் இந்த பக்கம் தான் போய் ஆகணும். அப்படி போனால் சாங்கப்பட்டு போனால் சுற்றின்னு ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது இதில் போகிறதுக்கு. இது கொஞ்சம் ஹைட்டாக கட்டி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சார், தொடர் கனமழை காரணமாக ரெட்டிப்பாளையம் தரைப்பாலம் தண்ணியில் மூழ்கி இருக்குது. மக்கள் என்ன மாதிரி பிரச்சனை சந்திக்கிறீங்க சார் நீங்கள்? சார், மெயினாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராமம் தான். சுற்றுப்பட்டில் 20 கிராமம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாலூர், எழுச்சூர் நிறைய கிராமம் வருது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர்கிட்ட வேலைக்கு போகிறாங்க. இதுவும் இல்லாமல் கம்பெனி பஸ்ஸுங்களும் நிறைய வருது போகுது. இப்போது ஸ்கூல், காலேஜ் இதுவும் இருக்குது உங்களுக்கு. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த பாலம் முழுகிட்டாலே முதல்ல வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கம்பெனி பஸ் எதுவுமே வரமாட்டேங்குது. எங்களோட ஓன் வெஹிக்கிளில் தான் போகிற மாதிரி இருக்குது. எங்களோட ஓன் வெஹிக்கிளில் போகிற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ ஜென்ஸாவது ஓரளவுக்கு பைக் எடுத்துகிட்டு 25 கிலோமீட்டர் சுற்றிட்டு போயிடுறாங்க. லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அவங்க காலையில் 6 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு இருக்குன்னா அது சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்குது. இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வருஷம் இது நடக்குது. எனக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஹைட்டு தூக்கி கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 அடியாவது ஹைட்டு தூக்கி கட்டினா தான் நல்லாயிருக்கும் இந்த பிரிட்ஜ். சரி, ஒவ்வொரு ஆண்டு இங்கே பகுதியில் தரைப்பாலம் கட்டணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்க மக்கள். தரைப்பாலம் கட்டி முடிச்சும் போக்குவரத்து ஏன் பாதிக்கப்படுதுன்னா காரணம் சார்? இந்த தரைப்பாலத்தை நாங்கள் முதல்ல மேம்பாலமாக கேட்டுருந்தோம். இந்த மேம்பாலம் கட்டியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. பழைய மேம்பாலம் பாதிப்பு இருந்தது தான் நாங்கள் மேம்பாலம் கேட்டோம். திருப்பியும் கட்டுறது பார்த்தீங்கன்னா தடைப்பாலமாக கட்டிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் கிட்டத்தட்ட 20 அடி ஹைட்டுக்கு தண்ணி போகுது. நம்ம இந்த பாதையை கிட்டத்தட்ட ஒரு 20 கிராமங்கள், அதாவது ரெட்டிப்பாளையம், கொங்கனாஞ்சேரி, தேவனூர், பாலூர், கிட்டத்தட்ட மேலச்சேரி, கரும்பாக்கம் இந்த கிராமங்கள்லாம் இந்த பாதையை தான் பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட அங்கே சென்னைக்கு போகிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்கள எல்லாமே இந்த பாதையை பயன்படுத்துறதுனால இப்போ அவங்க பயன்படுத்த முடியாத நிலை இருக்குது. ஸ்கூல் பசங்க இந்த ரோடை தண்ணி போகிறதுனால கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிறதுனால அவங்களோட பள்ளி படிப்பும் அவங்க பாதிப்பாகுது. மக்களோட வாழ்வாதாரமும் பாதிப்பாகுது. அதனால் எங்களுக்கு உடனடி தீர்வாக இந்த தரைப்பாலத்தை எடுத்துகிட்டு மேம்பாலமாக கட்டி கொடுத்தாங்கன்னா எங்கள் கிராம மக்களுக்கும் சுற்றுப்பட்டுக்கிற கிராம மக்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக. அதாவது செங்கல்பட்டு அருகே பார்த்தோம் அப்படின்னா தொடர் மழை காரணமாக இந்த ரெட்டிப்பாளையம் தரைப்பாலம் முழுவதுமாக தண்ணியில் மூழ்கி இருக்குது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த தரைப்பாலம் தண்ணியில் மூழ்குவதன் காரணமாக பொது போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டிருக்கு. வழக்கமாக செல்லக்கூடிய சாலை, அதாவது இங்கே தேவனூர், பாவலூர், ரெட்டிப்பாளையம் பகுதி மக்கள்லாம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதி போனோம்னா கிட்டத்தட்ட 3லிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இந்த பொது போக்குவரத்து இந்த தரைப்பாலம் தண்ணீர் மூழ்கியதன் காரணமாக கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் செங்கல்பட்டு வழியாக சுற்றி செல்லக்கூடிய ஒரு நிலைமையாக ஏற்படுது. எனவே இந்த பகுதியில் உடனடியாக ஒரு மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் அப்படின்னு தான் இந்த பகுதியுடைய மக்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. சூரியராஜன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.